எல்லாரும் வெள்ளைப்பத்துக்கு ஊற போட்டு ஆட்டி அதை சுட்டு காமிங்கக்கான்னு சொன்னீங்க. நான் வெள்ளாப்பத்துக்கு இந்த 2 கிளாஸ் பச்சரிசி, அதாவது இந்த உலக்குல 2 உலக்கு பச்சரிசி கழுவி போட்டு ஊற போட போறேங்க. நீங்களும் இதே மாதிரி ஊற போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அரைக்கும் போது என்னென்ன சேர்த்து அரைக்குங்கிறத வீடியோல காமிக்கிறேன். ஓகே, எந்த பக்குவத்துக்கு நான் ஆட்டி வச்சிருக்கேன்னு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இந்த கண்டிஷனுக்கு ஆட்டிக்கங்க. இப்ப நான் உப்பெல்லாம் போடாம லைட் அப்படி ஒரு இலக்கி வைக்கிறேன், கிண்டி வைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேங்காய் சோறு இதெல்லாம் ஆட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஆட்டி ஊத்திருக்கோம்ல, அதனால எல்லாம் சரியா இருக்கணும்னு நல்லா கேட்டுக்கங்க. நான் 2 கிளாஸ் பச்சரிசி ஊற போட்டேன், அதாவது அரைப்படி அரிசிக்கு தக்கன ஊற போட்டேன். அதுக்கு 1 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிட்டேன், 1 கைப்பிடி அளவு, இவ்வளவு கைப்பிடி அளவு சோறு போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஜீனி, கைப்பிடி அளவு சோறு, 1 மூடி தேங்காய், 2 கிளாஸ் பச்சரிசி, கொஞ்சோண்டு ஈஸ்டர் போட்டு நான் ஆட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இங்க மழை காலங்கிறனால கண்டிப்பா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், அதனால ஈஸ்டர் போட்டிருக்கேன். நம்ம ஊர் வெயில் காலத்துக்கு நீங்க ஈஸ்டர் போட தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே ரைட். இப்ப இதை நான் அப்படியே ஒரு மூடி போட்டு தூக்கி இங்க வைக்க போறேன். காலையிலைக்கு இது பொங்கி இருக்கும், பாத்துக்குவோம். மழை ஒரு நாட்டாம மனச காட்டு புட்டாம என்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ரசாவ தாராளமா கொண்டாங்க, மனசுக்குள்ள யாரும் இல்ல மாமா. அப்படித்தானே வரும். பாட்டை குழப்பாதீங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கிற? நானு ஸ்டூக்கு ரெடி பண்றேங்க. போட்டு ரெடி பண்றியா? ஸ்டூக்கு என்னன்னா 4 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன், 1 பெரிய வெங்காயம் இதுக்குள்ள நறுக்கி போட்டிருக்கேன். இந்த 4 உருளைக்கிழங்கையும் இதுல தோலை சீவிட்டு இப்படி நறுக்கி போட்டுக்கங்க. ஓகேங்களா? எப்படி சிறுசாவோ பெருசாவோ அது அப்படி உடஞ்சிரும்ல, கொத்து பரோட்டா மாதிரி எப்படி வேணாலும் நறுக்கி போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் போட்டுருக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி மிளகா, ஒரு 10 பச்சை மிளகா நீளமா நறுக்கி போட்டுருவேன். இப்படி நறுக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இதுல நறுக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டூ எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு கத்துக்கங்க. தெரியாதவங்கன்னு சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு இதை விட சூப்பரா வைப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சொல்லி தர்றேன். நிறைய பேர் கேட்டீங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்படி பேர் வந்துச்சுன்றதையும் நீ சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரியாது, இது இங்கிலீஷ்காரங்க வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு நம்ம சேச்சி சொல்லி கொடுத்தது, வக்கீல் சேச்சி சொல்லி கொடுத்தது. இப்ப பார்த்தாலும் நான் வெள்ளாப்பத்துக்கு இந்த தேங்காய் பால் இந்த மாதிரி இதெல்லாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிப்பாப்பம் இந்த மாதிரி சுட்டுக்கிட்டு இருந்தேன், முட்டை கறி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேங்க, தக்காளி குருமா இந்த மாதிரி. அப்பத்தே சொன்னாங்க இப்படி வைக்காம இந்த ஸ்டூ இதெல்லாம் வச்சு கொடு, இது வெள்ளாப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படி சேச்சின்னு கேட்டேன். ஒரு டைம் அவங்க வச்சப்ப என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த டேஸ்ட் நம்ம வீட்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு, பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே கண்டினியூ பண்ணுக்குமே, உருளைக்கிழங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கண்டினியூ. பிடிச்சிருந்துச்சுன்றத விட ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பிடிச்சிக்குச்சு. என்ன 2 ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான் தக்க. எல்லா வேலைக்குமே அதுக்கான ரிஸ்க் இருக்குங்க. இல்லாமல எடுத்த உடனே அப்படி குழம்பா வராது. என்னங்க இவங்க பேசுறாங்க. ஆமா நாங்க பேசக்கூடாது, நீங்க மட்டுமே பேசுங்க. ஒரு நாள் வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டு ஐயோ அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் நான் இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், பாத்துக்கங்க. இதுக்கு தேங்காய் பால் எடுத்து ரெடியா வச்சிருக்கிறேன். இப்ப உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகு நறுக்கி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப கொஞ்சோண்டு இஞ்சி இதுல என்ன பண்ண போறோம், இஞ்சிய தோலை சீவி போட்டு நச்சிட்டு இதுல போட போறோம். ஓகேங்களா? ஓகே. அதுல என்ன அந்த பின்பக்கம் 2 குண்டான்ல இருக்குது, 2 சோறா வேகுது? இல்ல இதுல சோறு வேகுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ஜெயிச்சதுக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பாயசம் வைக்கலாங்கிறதுக்காக 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தாரு. அதுல 1/4 லிட்டர் தண்ணிய கலந்து 1.25 லிட்டரா காய வச்சிருக்கேன். ஓகேங்களா? இனி பாத்தீங்கன்னா இந்த சேமியா எப்பயோ ஒரு தடவை போப்போ வாங்கிட்டு வந்தோம். அந்த சேமியாவை இனி சின்ன சின்னதா ஒடிச்சு நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்க போறேன். அந்த மாதிரி இது 2 முடியட்டும். இது ஃபர்ஸ்ட் முடியட்டும். இது ஒரு அடுப்புல ஆகட்டும், இது ஒரு அடுப்புல ஆகட்டும். ஓகேங்களா? குழப்புவாருங்க. நான் என்னமோ அடுப்புல வச்சிருக்கிறியே என்னன்னு தானே நான் கேட்டேன். நான் என்னத்த குழப்புனேன் பாத்தீங்களா? இதுக்கு நான் தான் இவ்வளவு பெரிய இஞ்சி கஷ்டம் எடுக்கிறேன். இது நம்ம நறுக்கி வரும்போது கொஞ்சம் தான் வரும், இந்த தோலெல்லாம் சீவி வரும்போது. போதுமா? அதை தோலெல்லாம் சீவி போட்டு கொஞ்சம் நச்சுக்கிட்டு இதுல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாயசத்துக்கு கிடையாது, பாயசத்துக்கு சேமியா, அண்டிப்பருப்பு, முந்திரி, பால், ஜீனி, என்ன தேங்காய் திருக்கி போடுறவங்க இருக்காங்க. நான் தேங்காய் எல்லாம் போட மாட்டேன், சேமியா பாயத்துக்கு தேங்காவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? கெட்டு போயிருமே சீக்கிரம் அப்படின்றது அப்படிக்காக கிடையாது, தேங்காய் யூஸ் பண்ணாமலே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான் இன்னைக்கு வைக்கிறத காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸ்பீடு ஏன் கொஞ்சம் பொறுமையா பாக்கலாமே, தப்பு ஒண்ணும் இல்லையே.
பாத்தீங்களா இப்படி இருக்கா? இங்க காய்மா நான் இன்னும் காய்க்கல. இவ்வளவுதான் இருக்கு. இன்னும் இதை நச்சுட்டு அதுல போடுவோம். ஓகேங்களா? நச்சுட்டு அப்படி இடிக்கையில யார நினைக்கணும்? அவங்க யாரானாலும் நினைச்சுட்டாங்க. நான் என்னோட எனிமையை நினைச்சேன். அத இப்படி ஒத்தையா போட்டு இப்படி துள்றதுக்கு ஒரு 2-3 நாள் நறுக்கி போட்டு குத்துனாக்க கொஞ்சம் வேலை முடியும்ல. ஏன் துள்ளுனா எடுத்து போட்டுக்கலாமே. ஓ முடிஞ்சு. சரி முடிச்சுட்டு காமிப்போமா? ஆமாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேங்க. பாத்தீங்கன்னா பாயாசத்துக்கு சேமியா வறுத்துக்கிட்டு இருக்கேன் நெய்யில. ஓகேங்களா? என்ன சத்தம் இருக்கட்டும். கொஞ்சம் நெய்தே. அந்த இது என்னது, இந்த அண்டிப்பருப்பை பொரிச்செடுத்தனா அந்த நெய்யில இதை போட்டு வறுத்துட்டேங்க. முந்திரி பருப்பு அதுக்கு பேரு. முந்திரி பருப்பு பொரிச்செடுத்தனா வறுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா பால் நமக்கு நல்லா கொதிக்குது. இப்ப இவ்வளவுதான் சேமியா, பால் இருக்கு அவ்வளவுன்னு யோசிக்காதீங்க, வெந்துரும் அதெல்லாம். அப்ப இந்த சேமியா தூக்கி அதுக்குள்ள போட்டு வேக விட போறேன். ஓகேங்களா? வேகட்டும். 1/2 லிட்டர் பால் அதுல இதுதான் 1/2 லிட்டர். அது நேற்று சாயந்தரம் லைவ் சாட்சி இருக்குது, லைவ்ல தான் குடுத்துட்டு போனாரு 1/2 லிட்டர். என்ன பண்ணணும் அந்த 1/2 லிட்டர்? நம்ம வாயில்லாத ஜீவன்களுக்கு சோறுல வாய் இல்லாம எப்படிமா சாப்பிடும்ல, தெரியாம தான் நானும் கேக்குறேன். அதாவது பேச இருக்கிறவங்கதான் வாயில்லாத பிள்ளைம்பாங்க. நல்ல என்னை மாதிரி பேசக்கூடிய பிள்ளைய வாய் உள்ள பிள்ளை பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. சரிமா சொல்லுவாங்க. இல்ல பொழைச்சுக்குவோம். பால் டீ தானே வேணும், நாங்க கூட பிளாக் டீயை குடிச்சுக்கிறோம், உங்களுக்கு பால் டீ வரும். நீ பால் டீ ஊத்துற தண்ணி எல்லாம் கழுவி தண்ணி டீன்னு சொல்லிடுமா, பால் டீன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. அப்படியெல்லாம் இல்ல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு மட்டும் நான் டீ போட்டு தந்துடுறேன். ஓகேவா? நானும் இதுன்னு எல்லாரும் கட்டங்காப்பி குடிச்சுக்கிறோம். என்னங்க இந்த டீ உங்களுக்கு பத்தாதா? தாராளம். டீ குடுக்கலன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு சமாளிப்பு. மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க கொண்டு தூக்கி வச்சேன்? இந்த பக்கம் பின்னாடி தூக்கி வச்சு நமக்கு டீ போடுவோம். நான் டீ போடுறோம் பாருங்க. என்னடா நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க, எல்லாத்தையும் இந்த டீ, பால், டீத்தூள், பால், ஜீனி எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி கொதிக்க விட்டு எடுத்து கொடுத்துடுறாரு. இது என்ன அதிசயமா நீ டீ போடுறான்னு நீ எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற? கொதிச்சது எடுக்க மாட்டேன், கொதிச்சு அந்த ஆடை மேல வரணும். அப்பத்தே அந்த டீக்கு நல்ல டேஸ்ட். சிலர் பட்டை, கிராம்பு இதெல்லாம் தட்டி போட்டுலாம் வைப்பாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சிலர் இஞ்சி தட்டி போட்டு வைப்பாங்க. டீ வைக்க தெரிஞ்சவங்க வைப்பாங்க அப்படின்னு பொதுவா சொல்லிட்டீங்கன்னா இந்த பின்னாடி இருக்காரே ஒருத்தர் வயசானவர், அவருக்கு பிடிக்காதுங்க. என்ன நம்ம இஞ்சி டீ, எனக்கு இஞ்சி டீ பிடிக்கும், ஆனா அவருக்கு பிடிக்காது. எனக்கு இஞ்சி டீ பிடிக்காது, டஞ்சி டீ பிடிக்காது. சோறு எடுத்துருச்சு, நமக்கு சோத்தை வடிச்சு விட்டுருவோமா? வடிச்சுடுமா, நீ நல்லா வடிச்சுடுமா. சோத்தை வடிச்சு விட்டுருவோம். பாயசத்துக்கு பாத்தீங்கன்னா பால் காஞ்சதும் கொதிச்சதும் நம்ம சேமியாவை நெய்யில வறுத்துட்டு உள்ள போட்டிருக்கோம், வேக விட்டுருக்கோம். இது நல்லா வெந்து வரும்போது ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவேங்க. நான் ஒரு பிஞ்சை உப்பையும் போட்டு வேக விடுவேன். வெந்துகிட்டு இருக்கையிலே ஜீனி போட்டுருவேன். ஓகேங்களா? சாய கொதிக்கிட்டு இப்பதானமா பாலே ஊத்து, அதுக்குள்ள கொதிச்சிருச்சா? கொதிச்சிருச்சு. என்னம்மா நீ டீ போடுற? கொதிச்சிருச்சு தங்கம். டீ குடிக்கும்போது ஆஹா அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னையுமே எல்லாத்தையும் மொத்தமா போட்டு, நீங்க டீக்கு சொல்றேங்க, மொத்தமா போட்டு கொதிக்க விட்டு கொதிச்சது இறக்கிறாதீங்க. அந்த ஆடை வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிம்மா. நமக்கு காப்பியை அதிகமா கொதிக்க விடக்கூடாது, காப்பியை டக்குன்னு எடுத்துடணும். கொதிக்கட்டும். எப்படி இருக்குன்னு நானும் பாருங்க. அந்த ஆடை இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்து இப்படி வடிகட்டி கொடுத்து பாருங்க. கொஞ்சம் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கு சொல்ல மாட்டேன், சொல்லணும். இல்ல மொத்தமே 1/2 லிட்டர் பால்ல என் புருஷனுக்கு இதுவே 1/2 லிட்டர் பால்ல இங்க இருக்கு. இதுதான் நமக்கு மிச்சம். 1/2 கிளாஸ் டீ கூட இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் டீ கடையில போனா இந்த டீ தான் கொடுப்பாங்க. அதுக்கு நாங்க டீ கடையில போய் குடிப்போம்ல, எதுக்கு உங்ககிட்ட கேக்குறோம்? நம்ம என்னதான் டீ போட்டாலும் நீங்க டீ கடையில குடிக்கிற டீக்கு ஈடு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதனால இன்னைக்கு டீ கடை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு கொண்டுட்டு வர்றீங்களாக்கா? அதனால 1/2 கிளாஸ் கொடுத்துருக்கேன். அந்த டீயை குடிச்சு பாருங்க. கொண்டாங்க. என்னது குடிங்க? எதுக்கு? குடிச்சு பாருங்க. வாசனையே பின்னாடி போக சொல்லுதே. என்ன கொஞ்சோண்டு ஜீனியும் போட்டேன், என்ன ஆகுதுன்னு தெரியல. உண்மையை சொல்றதா அங்க திரும்பிக்கிட்டு சொல்றதா? என்னடி சொல்லுடி.
நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க திட்டுவாங்க, நல்லா இல்லன்னு சொன்னா இங்க கட்டுவாங்க. அவங்க கூட போன்ல தான் திட்டுவாங்க, இங்க நேர்ல எல்லாம் நம்ம 2 குத்து வாங்கணும். சூப்பரா இருக்குதுங்க, அடிபொலி தூள். அப்படியெல்லாம் கிடையாது, நல்லாத்தே இருக்கும். நல்லா இருக்கா இல்லையா? இனிப்புதே ஓவரா இருக்கும். இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரைட் ரைட். அப்புறம் டீயை குடிக்கட்டுங்க. நமக்கு இப்ப பாருங்க, எல்லாரும் டீ சாப்பிடலாம். டீயை கேட்கல, ஓகே வாங்க எல்லாருமே டீ சாப்பிடலாங்க. சரிங்க, இங்க இருங்க. நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்டூக்கு இருங்க, ஒரு பட்டையில ஒரு 4 கிராம்பு, இந்த பட்டை ஒரு குட்டி குட்டி பட்டை, அது 2 பட்டையா இருந்துச்சு, அது சின்னதா உடைச்சனால அப்படி தெரியுது. ஓகேங்களா? அதையும் ஒன்னா போடுறேன். ஓகேங்களா? இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு வேக விடுவோம். இருங்க வரேன். கருவேப்பிலையும் போடணுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கேன், இலக்கி விட்டுட்டு வேக விட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஓகேங்களா? விசிய நான் ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். உங்க குக்கர் எத்தனை விசில்ல நல்லா மசியுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. என்னடி இல்ல நல்ல டேஸ்டா இருக்கும், மெதுவா. அடங்கடி, என்ன அசிங்கப்படுத்துறது இந்த அழகுராசாதே. அழகுராசா, நான் இத்தனை பக்குவம் போட்டு டீ போட ஒன்னாங்க. உண்மையிலே நல்லா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்பிரஷனை காமிச்சுக்கிறேன். நல்லா தாங்க இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இவர் கிடக்குறாரு அல்ல விண்ண வாய்க்கிட்டதான் கொண்டுட்டு போனேன். நான் குடிச்சேன்னா பாவம் உங்களுக்கு டீ இருக்காதேங்கிற மனப்போக்கம் லைட்டா ஒரு ஷிப்பு மட்டும் இழுத்துட்டு கொடுத்துருக்கேன். சீப்பு இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கியா? டேஸ்டா இருக்குன்னு சீப்பு இழுத்து வச்சிருக்கியா? டேஸ்ட் இல்லையா? தேனாமிர்தமா இருக்கும். டேஸ்ட் பாத்திருக்கீல்ல? என்னமோ சந்தடி சாக்கில் ஒண்ணு சொன்னீங்க, ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லி வந்துச்சு. முன்ன முன்ன பாத்திருக்கியா நீங்க? அதே கேட்டீங்க, எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்குவேன், இந்த டேஸ்டா இருக்குன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து நம்ம வீட்டுல இருக்காதுன்னு தெரியும் நிறைய பேருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டேஸ்ட் இல்லாம சாப்பிட்டு 45 கிலோல வந்த நீங்க 76 கிலோ இருக்கிறீங்க. 45 கிலோல 2 எலும்பு வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்கு வந்தையா? 76 கிலோவா ஆக்கி வச்சிருக்கிறேன் நானு. 76 கிலோவா அப்படி மாப்பிள்ளையா அம்முசமா ஊரறிய ராஜா ராஜா மாதிரி இருக்காரு அப்படிங்கிற பேரோட வச்சிருக்கேன். அதுதான் என்னை நம்பி வந்தவர் கைவிடப்படார். அது என் புருஷனா இருந்தாலும் சரி, நம்ம உறவுகளா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? போதுண்டா, நெஞ்ச நக்கி விட்டா அப்படிங்கிறீங்களா? அதாவது நான் வாக்கு சொல்லியிருந்தா, நோட்டீஸ் த பாயிண்ட். நீங்க நம்பி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் வாக்கு சொல்லி இருந்தா கண்டிப்பா கைவிட மாட்டேன். ஓகேங்களா? நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. சொந்தங்கள் கூடினால். அப்புறம் நம்ம நேத்து அப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சோம். அந்த அப்ப மாவு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்துடலாமா? பாத்துடலாமே, வாங்க பாக்கலாம். வேற இந்த கடுகு வெடிக்கும் போது பக்கத்துல போய் முகத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறது, இந்த குக்கர்ல விசில் வரும்போது ஆகாது, தப்பு. விசில் வரும்போது அமைக்க விடவும் கூடாது. நான் இப்ப டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்லி இல்ல, நீ அங்கே நடனா ஓடி போயிட்டு விசில் வந்துகிட்டு இருக்க நேரத்துல நீ போய் அந்த பாத்திரத்தை எடுக்கிற, முகத்துல அடிச்சிருச்சா என்ன செய்வ? அப்படி என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் சிரிக்கிற ஒரு காமெடிக்கு சொன்னேன், நீ எதுவுமே பாக்குறேன். அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட்டா நான் சுடுதண்ணி வச்சுங்க, அந்த சுடுதண்ணியை கீழே வச்சு இந்த மாவை மேல தூக்கி வச்சு, ஏன்னா மழைக்காலம்ன்றதுனால. மழைக்காலம் நல்ல, நான் ஈஸ்டரும் போட்டிருந்தேன் கொஞ்சம், இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா மழை, காலையிலயும் மழை, இப்பவும் புழு புழுன்னு நச நசன்னு இந்த பேஞ்சுக்கிட்டு இருக்கு. நாசமசமா அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு காமெடி சொன்னீங்க, தப்பா நினைச்சுக்காங்க. மழை சொல்லு, மழை. அதுக்கு உச்சரிக்கணும். இருமா, ஒரு 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 வெள்ளை அடிச்சா இருக்குது, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம்னா இப்ப நீட்டா இருக்கா? சொல்லு. ஓகே, வாங்க. பொங்கி இருக்கா? இத்தனை வச்சுமே பொங்கலன்னு நினைக்கிறேன். சரி, உப்பு போட்டுக்குவோம் நம்ம.
போடுங்க போடுங்க. இப்ப உப்பு போட்டு நம்ம கரைச்சு விடுவோம். ஓகேங்களா? நான் இப்ப பொடி உப்பு தான் போடுறேன். காரணம் என்னன்னா கல்லுப்பு தண்ணியில போட்டு வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை ஊத்திக்கலாம். நான் இப்ப பொடி உப்பு யூஸ் பண்றேன். தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கங்க. யூஸ் பண்ணுங்க. பால் அங்கே என்னாச்சு? பாயசம் அது ஒண்ணும் ஆகாது. என்னம்மா கிண்டுறதுனா கண்ணியாட்டுக்குறேன் மேல எல்லாம் ஆக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கிண்டிக்குவோம். ரொம்ப கெட்டியா இருக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம். என்னங்க நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். ஓகே. ஏற்கனவே நிறைய பேர் சொன்னாங்க, அக்கா நீங்க சமையல் வீடியோ போகும்போது குக்கர் சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நான் காலத்துல டிரைவ் பண்ணும்போது நான் பாட்டுக்கு காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு கேட்டுட்டு போயிட்டேன். பீச் அடிச்சோன்னு எனக்கு காதே போச்சுக்காருன்னு கமெண்ட்ல தூர வச்சிருவோம். என்ன இந்த பாருங்க, இந்த கண்டிஷனுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அப்பச்சட்டிய வச்சு அப்பச்சட்டி சூடாகட்டும். ஒண்ணுல அப்பத்தை ஊத்திடுவோம், இன்னொன்னுல ஸ்டூவை தாளிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? இந்த பக்கம் அப்பச்சட்டிய சூடாக வச்சுட்டேன். ஓகேங்களா? இது இந்த பக்கம் இப்ப நான் ஜீனி போட போறேன். சேமியா வெந்துருச்சு. கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. உறவுகள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா இந்த பாயசம் பத்துமா? அப்பதைக்கு பெரிய வடச்சட்டி பெரிய சட்டி வச்சிட மாட்டேன். இப்ப ஜீனி போடுவோங்க. போடுவா. என்ன குத்தாலத்துல கொட்டுன மாதிரி கொட்டுற? அளவெல்லாம் கிடையாது, அதனால அளக்காம அள்ளி போடுறேன். இனிப்பு தின்னு பார்த்து வச்சுக்கலாம். நான் மில்க் மேடு கொஞ்சம் ஊத்துறனால சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாவே போடுறேன். கம்மியாவே பண்றேன். நான் என்ன குத்தால அருவியில கொட்டுன மாதிரி கொட்டுதுங்கிற, இது கம்மின்னு வேற சொல்லிடுறேன். அது மழை வந்துகிட்டு தான் இருக்குதா? மழை பெய்ஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது. சாற்றல் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மழை காலத்துல அப்புறம் இங்க வயநாட்டுல மழை பெய்யாமலா இருக்கும். நம்ம ஜீனியை போட்டுருக்கோமா, ஒரு கிண்டு கிண்டிடுவோம். ஆமா. அப்புறம் நிறைய உறவுகள் வயநாடு வந்தா சுத்தி பாக்கலாம் கேட்டுட்டே இருந்தீங்களா? இப்ப பாத்தீங்களா, நீங்க நியூஸ்லயே பாத்துருப்பீங்க, சுற்றுலா தலங்களை ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. வருஷ காலம், அதாவது வருஷம் பெய்யற மழைக்காலம் வந்ததுனால சுற்றுலா தலங்களை அடைச்சிட்டதாக நியூஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க. இந்த பாயசத்துக்கு நம்ம லாஸ்ட் இறக்க போகும்போது வானிலை எசன்ஸ் கொஞ்சம் இருக்கு, அது ஊத்தி இறக்கணும்னா நல்ல மனமா இருக்கும். ஆனா என்கிட்ட அது இல்லங்க. அது இல்லாத சரி ஒத்துக்கிறோம். இன்னைக்கு பாயசம் நல்லா இல்லாட்டி வானிலை எசன்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டேன். முடிஞ்சு விட்டு சம்மதிச்சாச்சு. தேங்காய் போடாம தேங்காய் பால் ஊத்தாமலாம் நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. சூப்பரா இருக்கும் இந்த பாயசம். நான் வச்சு கொடுத்து, அதாவது என்னோட சமையல்ல சேச்சிக்கா இருக்கட்டும், மலையாளி நிறைய பேருக்கு அதிக இஷ்டப்பட்ட சமையல் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்பார் ரொம்ப பிடிக்கும், பாயசம் ரொம்ப பிடிக்கும், மாங்காய் பச்சடி வச்சு கொடுத்தேன், அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எல்லாமே ஓணத்துக்கு நான் அவங்க வீட்டுக்கு சமைச்சப்ப ட்ரை பண்றதுங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு விசேஷத்துல போய் எல்லாருக்குமே 10-50 பேருக்கு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு தொகை சமைச்சு சாப்பிடும்போது எப்படிங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு சாந்தா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க. எல்லாரும் காதை பொத்திக்குவாங்க அங்கிட்டுள்ளவங்கலாம். வாங்க நமக்கு அப்பத்தை ஊத்துமா அப்பத்த அப்பக்கட அண்ண கிளி. ஆனா உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ இல்ல, இந்த ஆப்ப ஊத்த சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. ரொம்ப சீன் போடாதே, நல்லா வரலன்னா டெலீட் பண்ண வேண்டியது. அப்படியோ? எங்கம்மா எடுத்து பேசுறேன். என்ன ஒரு ரவுண்டு யாருங்க இது? ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அதாவது உங்க அம்மாக்கு கெட்ட பேரு இந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாட்டி. சூப்பரா சமைப்பாங்க. எங்க அம்மா சிவாஜி சார் வீட்டுல வேலைக்கு இருந்தனால கண்டிப்பா அவங்க சூப்பரா சமைப்பாங்க. உண்மையை சொல்லுங்க, பாத்துக்கிட்டு இருக்க உறவுகள் எல்லாம் நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா பொய்ய வந்து சொல்லும் போது தயங்கணும், உண்மையை பேசும்போது தயங்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க அம்மா பொய் சொன்னாங்களான்னு தெரியல. எங்க அம்மா பொய் பேச பிடிக்காது. எங்க அம்மா மீனா அம்மா சிவாஜி கணேசன் சார் வீட்டுல வேலை பார்த்தாங்கன்னு எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா சிவாஜி கணேசன் சார் எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து போட்டோ எடுத்தது எங்க வீட்டுல ரொம்ப நாளா இருந்துச்சு. சின்ன பிள்ளைல இருக்கும்போது. சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையான்னு தெரியாது. அப்புறம் போட்டோ எல்லாம் காமிச்சாங்கன்ற, அப்புறம் சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா தெரியாதுங்கிற. என்ன யாருக்கு தெரியும்? நாட காது குத்துறீங்க? இல்லடியே, அவங்க போட்டோ காமிச்சாங்க. அவங்க போட்டோ எங்க வீட்டுல மாட்டி இருந்துச்சு. புரியுதா? அவங்களோட சேர்ந்து போய் என்னைய விட்டுட்டேன். அதுல உங்க அம்மா இருந்தாங்களா போட்டோல? இல்ல அவங்கதான் இருந்தாங்க, எங்க அம்மா இல்ல. ஏமா சிவாஜி கணேசன் சார ஒரு குடும்ப போட்டோம் நான் கூட நெட்ல இருந்து எடுத்து வீட்டுல மாட்டுவேமா?
உடனே நான் வேலைக்கு பார்த்தேன் சொல்ல முடியுமா? இல்ல, எங்க அம்மா 1.5 வருஷம் வேலை பார்த்தாங்களாம். அவங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பேரு மீனா. திருச்சியில இருந்து நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க திருச்சியில ஒரு வீட்டுல வேலை பார்த்தாங்களாம், அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்களா சமையல் பிடிச்சி. ஓகேங்களா? அது நிஜமா பொய்யான்னு எங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்பவுமே நெருக்குப்பைக்கில போனா எங்க அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு தான் பேர் இருக்கு. எங்க அம்மா நல்லா சமைப்பாங்கம்மா. அங்க வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அடிப்பியா, அதுக்கு இப்ப நான் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். டேய் அம்மா சாமி போதுண்டியப்பா அடிப்புடா. நல்லா வின்ன வாங்க. எங்க வந்துகிட்டு தானே இருக்கிறேன் நானும். எங்க பால் நல்லா இருக்கு சந்தா. காப்பி சாயப்பொடி போடு சந்தா. சாயப்பொடி போடு. சாயாக்கு தானே பால் கச்சிருக்க. போட்டா கொஞ்சம் கெட்டியாகும். கம்மிங்கிறனால கொஞ்சம் தண்ணியா இருக்கு. ஆனா கொஞ்சம் நேரம் தண்டு சரியா வந்துருங்க. இப்ப வந்து ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொன்னாங்க, அந்த எசன்ஸ் இல்லாம நல்லா இல்ல. இப்ப ரெண்டாவது ஜவ்வரிசிக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பால் நீ வாங்கிட்டு இருந்த பால் சரி நல்லாவே இல்ல, தண்ணி அடிக்கிறது. இந்த இது நம்ம சொல்லக்கூடாது அது வீடியோல. இந்த ஆடத்து ரொம்ப பொழக்காதீங்க. எங்க காணோம், எடுத்தத காமிக்கவே இல்லையே. போச்சு, நான் மறைச்சிட்டேன். மறைக்கல தவங்கம். நான் எதுக்கு மறைக்க போறேன்? நான் எதுக்கு மறைக்கணும்? நீ மறைப்பியா? ஆப்பக்கடா அண்ணா கிளி, அக்கம் பக்கம் யாரும் இல்ல, சீக்கிரட்டா தின்னு பாத்து. நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு தின்னாதான் தெரியும். சூடா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்பங்க. என்ன இது கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த அப்ப கட்டியா இருக்கு. இந்த அப்ப முத்தி போயிருக்கு. இந்த அப்ப கட்டியா இருக்கு, இது முத்தி போயிருக்கு. அது பின்னாடி இருக்கிறது உடைஞ்சு போயிருக்குது. அது எதுக்குமே வேலைக்கு இல்லாம இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? வாய புடுங்காதீங்க, அப்புறம் வெங்காடிய சரி 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 அடக்கி வாசி. கட்டு சோத்த தண்ணி ஊத்துறேங்க. ரொம்ப கெட்டியா இருக்கு பாத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். அப்ப இந்த தண்ணி ஊத்தி இறக்குனா தான் இந்த கட்டிப்பு வராது. எந்த கட்டிப்பு? இதுல ஒரு கட்டிப்பு தெரியுது பாருங்க அந்த இடத்துல. இந்த கட்டிப்பு வரக்கூடாதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப கெட்டியா இருந்தா தான் மாவு ஊத்திக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. ஏதோ சொல்றீங்க, நாங்களும் கேக்குறோம். இப்ப பாருங்க வருதா இல்லையானாலும் நல்லா இருக்கும். அப்ப இப்ப சாம்பிள் குத்துன ரெண்டுமே வரலையா? அப்ப இதுக்கு பேர் அப்பம் இல்லையா? இவ்வளவு நாள் எங்களை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு. என்னடி என்ன நேரம் உனக்கு சரியில்லை. கேமராவை அமர்த்திட்டு நீங்கதான் இருக்கணும். பாத்துக்க, பார்த்து பேசிடி தங்கம், பார்த்து பேசு. சரி ஓகே. நீ என்ன செய்யணும் தங்கம்? ஒன்னும் செய்யண்டா, நீ செஞ்ச வரைக்கும் போதுமா? ஸ்டூக்கு ஃபினிஷிங் பண்ணிடுவான். தாளிக்கணும் சொன்னியே ஸ்டூக்கு. இது தாளிப்பெல்லாம் கிடையாது, வெந்திருக்கு. ரைட்டு. ஓகேங்களா? இதை நம்ம இப்ப உடச்சு விட்டுப்போம். ரைட்டு. இதுக்குள்ள இது வெந்துடாட்டும். இப்ப நம்ம இப்படி உடச்சு விட்டுப்போம். நீங்க மறுப்பு இது பருப்பு கத்த மத்து வச்சு உடைக்கிறவங்க இருப்பாங்க, உடைச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி கரண்டிலே உடச்சு விட்டுருவேங்க. மத்துங்குத்தெல்லாம் தேடிக்க தெரிய மாட்டேங்க. ஓகேங்களா? உடச்சு விட்டு இப்ப தேங்காய் பாலை போட்டு, மல்லிச்சப்பை போட்டு, கொஞ்சோண்டு குருமிளகு பொடியை போட்டு, என்ன லைட்டா சூடியத்தை வச்சு தேங்காய் எண்ணெய் அப்படி விட்டு இறக்கணும். லாஸ்ட் தேங்காய் எண்ணெய் தான் மெயின். இதுல நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க, சூப்பரா இருக்கும். இல்ல உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் பிடிக்கலன்னா கடலை எண்ணெய் அந்த மாதிரி சேர்க்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட டேஸ்ட், உங்களோட விருப்பம். ஓகேங்களா? தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி தக்க 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 தக்கன்னு மின்றீங்க. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குதா வழியே வந்துருச்சா? அது எக்ஸாம்பிள் தானா? இதுக்கு என்ன ஊத்தலடி? சரி, என்ன ஊத்துறாதான் சரியில்லாம போச்சு. சத்தியா கொஞ்சமாவது என்ன வேணும்? தோசை வர வர திங்கிறதுக்கும் லைட்டா எண்ணெய் தடவி திங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் அந்த மாதிரி. இப்ப நல்லா வந்திருக்குன்னு இது கண்ணா காமிச்சாதான் நான் பக்கத்துல கொண்டு வருவேன். சொல்லு பழக்கணும். மூஞ்சி மழை காலத்துக்கு எப்படி சொங்கு சொரியுமா இருக்கு.
கொஞ்சம் பாலிஷ் போடுறதுக்கு என்ன பண்றீங்க? மாய்ஸ்சரைசர் கிரீம் எடுத்து தேய்ச்சுக்கிறீங்க, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரிதான். இப்ப பாருங்க இந்த கட்டி. அப்ப எங்க மூஞ்சி மட்டும்தான் அப்படி இருக்கு. இல்ல என் மூஞ்சி அதோட மோசமா இருக்கு. கடவுளே, அதுதான் உன்கிட்ட பிடிச்ச ஒரு பழக்கமே சாந்தா. எதையும் நீ வெளிப்படையா ஒத்துக்கோத்தியா? அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே. பூரா அவங்க கழுவி ஊத்துறத விட நம்மளே கழுவி ஊத்திக்கிறது எவ்வளவு பெட்ரு. அதுல எங்க அம்மா அடிக்கடி சொல்லி கொடுத்திருக்காங்க, என்னன்னு நம்ம கிட்ட இருக்க குறைகளை ஏத்துக்க பழகணும், அத மறுக்க கூடாது. என்கிட்ட இந்த குறை இருக்கு, ஆமாப்பா என்கிட்ட இந்த குறை இருக்கு, இந்த குறைய தெரிஞ்சு என்கிட்ட பேசுறவங்க பேசுங்க, இல்லன்னா போயிட்டே இருங்க. எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஒளிச்சு வைங்க. அப்படி ஒளிச்சுன்னு சொல்ல கிடையாது, அடுத்தவங்க உன்னைய குறை சொல்லி எதுக்குடா சொல்லணும், அதை நீ ஒத்துக்காதடான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா உன் குறை ஊருக்கே தெரியும்டா, ஒரு சொல்ற அளவுக்கு நீ வச்சுக்காதடான்னு சொல்லிருக்காங்க. என்ன அப்படித்தானே? என்ன சரி, நான் உனக்கு 2 அடி தோன்றா, நீ எனக்கு 10 அடி தோன்ற. கடவுள் எதுக்கு ஜாடிக்கத்த மூடிய கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்க? நீ 8 அடி பாஞ்சா உன் பொண்டாட்டி 10 அடி பாய்வா, இல்ல 6 அடியாவது பாய்வாங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் 2 பேரையும் ஒன்னா சேர்த்து விடுவாங்க. சரி வாங்க, நமக்கு நீ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுதான் இருக்கிற. வாங்க வாங்க கடனாத்தே இருக்குது. மல்லித்தலை போடுறேன். போடுமா நீ போடுமா. கடைசியில ஸ்டூ மல்லித்தலை இல்லாம நல்லா இல்லாம போக வேண்டாம். ஓகேவா? இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப தேங்காய் பால் ஊத்திட்டு. தேங்காய் பால் ஊத்தணுமா? அப்பதான் கொஞ்சம் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கரெக்ட் திங்கிறதுக்கு சரியா இருக்கும். வெறும் தேங்காய் பால் தான் இருக்கு, உருளைக்கிழங்கு காணும் தேடணுமா? தேட வேண்டாம், அதெல்லாம் இருக்கும். இப்ப கொஞ்சமா குருமிளகு பொடி போடுறேன். மிளகு பொடி. மிளகு பொடி இதை நல்லா ஊத்திக்கிறேன். தேங்காய் பால் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, போடு. என்னடி போடுமா போடுமா பாருங்க. போடல, கொஞ்சமா போடுறேன், காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. ரைட்டு. நல்ல மழை பெய்யுதுங்க, இங்க பாருங்க மழை பெய்யுறத பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. பசுமை நிறைந்த மழை அப்படித்தானே வரும். பாடி திரிந்த பறவைகளே பழகி கவிதா. குருமிளகு பொடியை போட்டு அதுல அடுப்புல வைக்கணும். கொஞ்சம் நேரம் அடுப்புல வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் வைக்க கூடாது, தேங்காய் பால் ஊத்துறதுனால ரொம்ப நேரம் வைக்க கூடாது. கொஞ்சம் லைட்டா பாத்தீங்களா? தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் அந்த ஓட்டையா பக்குவம் வந்திருக்கு. இப்ப இந்த ஓட்டை இல்லாட்டி இவங்க என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? இந்த ஓட்டை இல்லாட்டி இல்லங்க பாத்தீங்களா, நான் தண்ணி ஊத்துறதுனாலதான் பக்குவமா தின்னா வந்திருக்கு. ஓட்டை நீங்க பாத்து கேமரா பாத்துட்டனால தண்ணி ஊத்துறதுனால ஓட்டையா சூப்பரா வந்திருக்கு. கையில கரண்டி இருக்கு, ஞாபகம் இருந்தா சரி. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓட்டணும் இந்த அளவுக்கு ஓட்டுனா பின்விளைவுகளை நினைச்சு பார்த்து யோசிக்கணும். பின்விளைவுகளை ஓட்டியா அப்படின்னு சொல்றியா? போதும், அமர்த்தி வச்சுட்டு போவா. நீங்க என்னடா 1/2 மணி நேரத்துக்காக நீங்க ஒரு சாப்பாடு வீடியோ போடுறீங்கன்னு சொல்ல போறாங்க. நல்லா ஆப்ப நல்லா வர்ற வரைக்கும் நீ கேமரா ஆன் பண்ணணும்னா இன்னைக்கு பொழுதுக்கு ஆன் பண்ண வச்ச கூட நல்லா வராது சொல்லிவிட்டு. ஆமா, எல்லா ஆப்பும் நல்லா இருக்கு, ஒருத்தரே போதும். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா, எவ்வளவு பயிருக்கு மேல எப்படிங்க இருக்கணும் ஆப்பம். இத பிச்சு இது 2ஆம் தடவை நம்ம சுட்ட ஆப்பம், அது 3ஆம் தடவை சுட்ட ஆப்பம். இங்க பாருங்க எப்படி இருக்க மொறு மொறுன்னு. இனிப்பாப்பம்னா இன்னும் நல்லா செவந்து எடுக்கலாம். இது நல்லா கிரசியா சாப்பிடுவா. நீ சாப்பிடு. கேக்குதா? எனக்கு கொடுத்த நினைச்சா சவுண்ட் கேக்குறது குடுத்தியா? கிரசியா இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்ல டேஸ்டா சாஃப்டா இருக்கு சத்தியமா. ஒரு நிமிஷம் இந்த கேமரா பிடிச்சிரேன், பாந்தி எடுத்துட்டு வந்துடுறேன். பாந்தி இருக்கிறாரு இவர், எப்படி பாந்தி இருக்கிறாரு வீட்டுக்குள்ள உட்காந்து திங்கும் போது காமிக்கிறேன். இது ஓகே ஆயிடுச்சு. இது ஸ்டூவா? நீ லைட்டா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இறக்கி ஒரு பாத்திரத்துல மாத்திட்டோம்னா நம்ம ஸ்டூவோட கண்டிஷன் ஓகே. வாங்க காமிங்க. இது இருக்குங்க, இப்படிதாங்க இருக்கும் கண்டிஷன், ஃபைனல் கண்டிஷன். இனி நம்ம லைட்டா நாங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம். அதாவது சூடாக்காத பச்சை தேங்காய் எண்ணெய் ஊத்தணும். ஆமா, கொஞ்சம் போதும். கொஞ்சம் 6 லிட்டர் ஊத்திட்டு கமெண்ட் ரெடி. 6 லிட்டர் எங்கடி ஊத்துறேன், ஏன்டி தனியா மாட்டாங்க பாருங்க எப்படி இருக்கும்னு. அப்போ சுட்ட சுட்ட நீ அப்படி சூப்பரா வருவா பாருங்க.
காமிங்க. வேண்டாம் வேண்டாம், பார்த்ததெல்லாம் போதும். வாங்கங்க, ரொம்ப செல்லம் கொஞ்சாம. பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ ஊத்த 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 சூப்பரா வருவாங்க. ஆமா. நிறைய பேர் அப்பத்துக்கு கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு நல்லா முருகை வேகணும்னு தானே சொல்றீங்க. முருகை வேகட்டும் உங்களை. இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே உனக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஓவரா போகுது என்ன? இதுதாங்க ஸ்டூ வச்சாச்சா? அப்பவும் வச்சாச்சா? இருங்க வர்றேன். ஆப்பக்கடை அண்ணா கீழி போதும். ஆப்பக்கடை வச்சு ரெண்டாவது தந்து போகுது. போ ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில இருந்து மஞ்சள் மாத்திரை எடுத்து போட்டியெல்லாம் போடுறியா? மஞ்சள் கலர் மாத்திரை தீந்துருச்சு. சிகப்பு 2 இருக்குது. ரைட். இவ்வளவுதாங்க நான் மொத்தம் வச்ச ஸ்டூவே. இது பாத்தீங்கன்னா 2 நேரத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. இது 2 கப்பியே ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வெள்ளாப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆப்பத்துக்கு நான் மாவு அரைச்ச மாதிரியே அரைச்சு நீங்க சுட்டு பாருங்க. மாவு போட்டதுல இருந்து அரைச்சதுல இருந்து நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்ப இதே மாதிரி வரும். ட்ரை பண்ணுங்க. புடிச்சிருந்தா என்ன இது நீங்க உள்ள வாங்க, வந்துகிட்டு நம்ம பாய் சொல்லிக்குவோம். உங்களை விடுறது இல்ல. சொல்ல வந்து வேகமா ஆன் பண்ணேன். சுடேவே 4 நாள் பிச்சு 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 தின்னு முடிச்சுட்டு கடைசியில கேட்டாக்க நான் சாப்பிட மாட்டேன், நான் டயட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது என்ன? முந்திரி பருப்பு திங்க கூடாது சாந்தா. இப்ப இந்த நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை தூக்கி அதுக்குள்ள போடுறேங்க. போட்டு கொஞ்ச நேரத்துல மில்க் மேடு கொஞ்சம் ஊத்தி கிண்டி விட்டு நான் இறக்கிறேன். ஊத்தும் போதே கிண்டிக்கிட்டே ஊத்துங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஓகேங்களா? இது பாயசத்துல பாயசத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. மில்க் மேட் இருக்கோ? இருக்கு. உங்களுக்கு ஆப்பம் மொரிய வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வெள்ளையாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்படி மொரியறதுக்கு முன்னாடி வெந்ததை எடுத்துருங்க. இவர் என்னை கிண்டல் பண்றதே வேலையாச்சு. இப்படி வெந்ததை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு இருக்கும், கொஞ்சம் மொரியாது. ஓகேங்களா? இப்படி சாப்பிட்றவங்களும் சிலர் இருக்காங்க, சிலர் நல்லா முறிய விட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனாலதான் நான் 2 டைப்பா எடுத்து காமிச்சேன். ஓகேங்களா? இதுவே பிச்சு காமிங்க. இருந்தாங்க பிச்சு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு காமிங்க. முன்னாடி நான் எதுவுமே பேச மாட்டேன், அடிப்பாங்க. சரியா? காமிக்கிறேன் யாருங்க பாப்பா. வேகாததை கொடுத்தா கொஞ்சம் நல்லது, வெந்துட்டு கொடுத்தாக்க அது கிறிஸ்பி. அப்படித்தானே சந்தா? அப்படித்தான். இந்த சூப்பரா சாஃப்டா இருக்குது. விதைகளா நல்லா சாஃப்டா இருக்குதுங்க. இப்ப வேண்டாப்பா. போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா மில்க் மேட் எடுத்து ஊத்துமா? நமக்கு மில்க் மேட ஊத்துவோம். நல்ல பின்ன வாங்க மில்க் மேட ஊத்துவோம். ஊத்துறியா? ஊத்திக்கிட்டே கிண்டியா? இங்க கொண்டு வரவா? அதான் மில்க் மேட் தெரியுமில்லம்மா. இங்க இருந்து இங்க எதை எடுத்துட்டு வரதுக்குள்ள அது இதாயிரும். போதுமா? சூடு ஓவரா இருந்தா போதும். அமர்த்து. என்னங்க ரொம்ப டேஸ்டா குடிக்க கூடாதுங்க. அப்புறம் அடிக்கடி நம்ம கேட்க சொல்லும். டேஸ்டா எப்ப பார்த்தாலும் சமைச்சு கொடுத்துதாங்க நானும் ஓயாம எதையாவது ஒண்ணு அதை செஞ்சு சாப்பிட்டா இதை செஞ்சு சாப்பிட்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்ன சாதா? தப்பு ஓ மேல. நீ எதுக்கு டேஸ்டா செஞ்சு காமிக்கிறேன்? வேண்டாம் எனக்கு வேண்டாம். இவ்வளவுதாங்க. இதாங்க பாயசம் முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லைட்டா சிம்முலே வச்சிருந்துட்டு என்னடி பண்ற? ஒண்ணும் நான் பண்ணலப்பா. சிம்முலே வச்சிருந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேங்க. அவ்வளவுதான். பாயசத்தோட வேலை முடிஞ்சிருச்சு, ஸ்டூவோட வேலை முடிஞ்சிருச்சு, வெள்ளாப்பத்தோட வேலை முடிஞ்சிருச்சு, சோறு வடிச்சிட்டேன். இனி சோத்துக்கு மட்டும் நான் குழம்பு ஏதாவது வைக்க போறேன். அப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல காலையில வெள்ளப்பம் ஸ்டூ பாயசம், மத்தியானத்துக்கு சாதம் ஏதாவது குழம்பு பொரியல் அப்பளம் கண்டிப்பா அது இருக்கும். ஓகேங்களா? அது என்ன குழம்புங்கிறது இனிமேல் தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும். நேத்து பருப்பு வச்சாச்சு. நீ வைமா பேரு நான் வச்சுக்கிறேன். எல்லாரும் பழைய டைலாக் தான் இதெல்லாம். ஆனா அது அப்படியே காப்பி அடிக்க சொந்தமா டைலாக் பேச தெரியுது அவங்களுக்கு எல்லாம். முடியல இல்லங்க, நமக்கெல்லாம் பஞ்சு அப்படி இப்படி தன்னால வரணும். மண்டையில இருக்கு பஞ்சு, அதனால பஞ்சா வருது.
எங்களுக்கு இல்ல அதனால வராது. ஓகேவா? ஓகே சரி ஓகே. நான் சமைச்ச சமையல்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க அடிச்ச அரட்டைகள்ல உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறந்துருங்க. அதுக்காக ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம், திருத்திக்கிறோம். ஓகேங்களா? சரி ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.